அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகன் கோவிலில் இந்துக்கள் மட்டுமே நுழைய வேண்டும், இந்துக்கள் அல்லாதவர்களோ இந்துக்களை ஏற்காதவர்களோ பழனி முருகன் கோவிலில் நுழையக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதி மாண்புமிகு மரியாதைக்குரிய ஸ்ரீமதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தி, சென்னை உயர்நீதிமன்றத்திய மூத்த நீதிபதி மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 230 நாட்கள் ஆட்சி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு 200 நாட்கள் ஆட்சி அவர் சிறையில் அடைக்கப்பட்டு இன்னும் அவர் லாகா இல்லாத அமைச்சராக ஏன் தொடர்கிறார் என்ற கேள்வின்னு சொல்ல முடியாது, சாட்டை எடுத்து சுரட்டிருக்கார். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். செந்தில் பாலாஜி ஏன் லாகா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார் என்ற நீதிபதியுடைய கேள்வியை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி, பழனி முருகன் கோயில்ல இந்து அல்லாதவர்கள் இந்துக்களை ஏற்காதவர்கள் நுழையக்கூடாது, நுழைய தடை விதிக்க வேண்டும் என்ற நீதிபதி மாண்புமிகு ஸ்ரீமதி அவர்களுடைய கருத்துக்கு கடுமையான ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. முதல்ல நம்மகிட்ட இருக்க கேள்வி ஒன்று தான், பழனி முருகனுக்கு அவன் இந்துன்னு தெரியுமா? பழனி முருகன் கோவிலில் இந்துக்கள் மட்டும்தான் உள்ளே போகணும், இந்து அல்லாதவர்கள் இந்துக்களை எதிர்ப்பாதவர்கள் நாத்திகவாதிகள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் சொல்லியிருக்காரு. சரி, நீதிபதியோட தீர்ப்பை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஜனநாயகம். அதுங்க என்ன சொன்னாலும் சரி, நமக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் நமக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அது நல்லதோ கெட்டதோ நீதிமன்றத்தை பழித்து பேசப்படாது, நீதிமன்றத்தை எதிர்த்து பேசப்படாது, நீதிபதியோட தீர்ப்புக்கு எதிராக பேசவே படாது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஜனநாயகம். மாண்புமிகு நீதியரசருடைய கருத்தை நம்ம வரவேற்போம், கொண்டாடுவோம். ஆனாலும் நீதியரசருடைய அந்த தீர்ப்பைத்தான் எதிர்த்து பேசக்கூடாதுடைய நாம அதுக்கு கருத்து சொல்லக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் எதுவும் இல்லை. கருத்து சொல்றதுக்கான உரிமை ஆர்டிகல் 19 ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஆர்டிகல் 19 அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த கருத்து சுதந்திர அடிப்படையில் இந்துக்கள் மட்டுமே நுழைய வேண்டும் என்று சொல்றீங்களே, பழனி முருகன் முதலில் இந்துவா? அவன் சைவ மதத்தினுடைய கடவுள். சைவமும் வைணவமும் இன்றைக்கு இந்துவாக மாற்றப்பட்டிருக்கிற ஒழிய இது இந்து மதம் கிடையாது. இப்போ பிறப்பால் நான் இந்துன்னு சொல்லி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. எனக்கு சான்றிதழ் இந்து அப்படின்னு போட்டு ஒரு சாதி பேர், ஒரு மறவர், இந்து நாடாரு, இந்து கோனாருன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் இந்து மறவர்னு போட்டுருக்கா வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இந்து அப்படின்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லையே. ஏன்னா எந்த அடிப்படையில் இந்துன்னு சொல்கிறேன்? நான் சைவ மதத்தை சார்ந்தவன். நான் முருகனை வழிபடக்கூடிய, சிவனை வழிபடக்கூடிய சைவ மதத்தை சார்ந்தவன். முருகனும் சிவனும் சைவத்துடைய கடவுள் தானே ஒழிய அவங்க இந்து கடவுள்னு எந்த அடிப்படையிலும் இல்லை. வெள்ளக்கார வந்த பிறகு நம்மளையெல்லாம் இந்துன்னு சொன்னானோ இல்லையோ தப்புச்சொன்னு சொல்லி காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியாரே சொல்றாரு. இந்துக்கள் ஏன் நுழையக்கூடாது அப்படின்னு இதை பார்த்தோம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பழனி முருகன் கோவிலில் சாகுல் என்பவர் பழக்கடை வச்சிருக்காரு. பழக்கடை வச்சிருக்கவர் ரொம்ப நாளமாக பழனி முருகன் கோயில் அந்த அடிவாரத்தில் வச்சிருக்காரு. அவருடைய உறவினர்கள் பழனி முருகன் கோயிலுக்கு வரணும்னு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள். அப்போ இந்த ரோப்காருக்கு இடத்துக்கு அவர் ரோப்காரில் கூட்டு போயிருக்காரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, நீங்கள் வரக்கூடாது. அவங்க இஸ்லாமிய முறைப்படி ஹிஜா இதெல்லாம் போட்டுக்கிட்டு பர்தா போட்டுக்கிட்டு புர்கா போட்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே ஏன் போகக்கூடாது வாக்குவாதம் ஆயிருக்கு. உடனடியாக அங்கே இந்து முன்னணி, விஸ்வகந்து பரிசத்து இவங்கெல்லாம் வர்றாங்க. நீங்கள் போகக்கூடாதுன்னு எதிர்ப்பு வச்சுன்னா அவங்களும் திரும்பி போயிடுறாங்க. அதற்கு பிறகுதான் செந்தில் குமார் என்பவர் என்ன பண்ணுறார், செந்தில் முருகன் என்பவர் பிஜேபியை சார்ந்தவர். அவர் ஒரு வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் போடுறாரு. இந்த மாதிரி இந்துக்களுக்கு மட்டுமே பழனி முருகன் கோவிலில் அனுமதிக்கணும் அப்படின்னு நீங்கள் உத்தரவு கொடுக்கின்றாரு. இது 2023 ஜூன் மாதமே இப்படி ஒரு உத்தரவு வருது. இந்துக்கள் மட்டுமே பழனி முருகன் கோயிலில் போகணும், அதாவது ரோப்காரை பயன்படுத்தும் சொல்லி எழுதுறாங்க. அது சர்ச்சையாக மாறிய பிறகு திருப்பி அது எடுக்கப்படுகிறது. மீண்டும் நீதிமன்றம் இன்றைக்கு அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது. பழனி முருகன் கோவிலில் அந்த கொடிமரம் வரைக்கும் மட்டும்தான் மற்றவர்கள் போக முடியும், கொடிமரத்துக்கு அந்த பக்கம் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. முருகன் அப்படி சொல்றாரா? கடவுள் முருகன் எனக்கு இந்துக்கள் மட்டும்தான் வழிபடணும், இந்து அல்லாதவர்கள் என்னை நம்பாதவர்கள் என்னை ஏற்காதவர்கள் வரக்கூடாது என்று சொல்றாங்களா? சொல்றாரா? அப்படி சொல்ல முடியுமா அவரால்? இன்னொன்று, இந்த மண்ணிலே வாழ்கிற யாரும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவங்க யாரும் அரபு நாட்டில் இருந்தோ ஜெருசலேமில் இருந்தோ இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் கிடையாது. இந்த மண்ணிலேயே இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய தீண்டாமை, மத தீண்டாமை,
கல்வி மறுப்பு, சுடுகாட்டில் புதைக்க இடம் இல்லை, குளத்தில் குளிக்க இடம் இல்லை, ஒரே தெருவில் நடக்க முடியாது, மேலே சட்டையப்படக்கூடாது, செருப்பத்துக்கு கக்கத்தில் வைக்கணும், துண்டத்துக்கு கக்கத்தில் வைக்கணும், துண்டத்துக்கு தோலில் கட்டணும், ஒரே கிணத்துல குடிக்க முடியாது, ஒரே கிணத்து தண்ணியை குடிக்க முடியாதுங்கிற ஏற்றத்தாழ்வும் தீண்டாமைகளும் இருந்ததுனால இந்த மதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறொரு மதத்துக்கு போனாங்களே ஒழிய அவங்க யாரும் வெளியிருந்து வந்தவங்க கிடையாது. இப்போ அவங்க முருகன் என்பவன் அவர்களுடைய முப்பாட்டனா இருக்கலாம், அவருடைய வழித்தோன்றலா இருக்கலாம். முருகனை போய் அவங்க வழிபட போகலாம் கூட பழனி கோயிலுடைய கலை நயத்தை ரசிப்பதற்காக பல பேர் போகலாம். சில பேருக்கு முருகனை மதத்தை தாண்டி பிடிக்கும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் முருகனை வழிபடக்கூடியவங்க இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வீட்டிலேயே முருகனுடைய புகைப்படத்தை நான் பார்த்திருக்கிறேன். முருகன் கோயிலுக்கு போகிற இஸ்லாமியர் இருக்காங்க, மேல்மருவத்தூருக்கு போகிற இஸ்லாமியர் இருக்காங்க, ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிற இஸ்லாமியர் இருக்காங்க, திருச்செந்தூருக்கு போகிற இஸ்லாமியர் இருக்காங்க. அதே போல் வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க, வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய இஸ்லாமியர் இருக்காங்க, நாகூர் தர்காவுக்கு போகக்கூடிய இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் இங்கே இருக்காங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவரும் இஸ்லாமியர் இருக்காங்க, கருப்பசாமி கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய கிறிஸ்தவர்களும் இங்கே இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இங்கே கடவுள் என்பது ஒரு வழிபாட்டுக்காக தான், அது வாழ்க்கைக்காக இல்லை. அதுவும் வாழ்க்கையில் ஒரு பகுதிதானே ஒழிய அதுவே வாழ்க்கை இல்லை என்பதனால தான் தமிழ்நாடு இதுவரைக்கும் தமிழ்நாடாகவே தமிழர் நாடாகவே இருந்திருக்கிறது. இங்கே மதத்துக்கான முக்கியத்துவம் என்பது ஒரு வழிபாடு, ஒரு சடங்கு, ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, அவ்வளோதான். இதுதான் என் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை இந்த மதத்தை வைத்துக்கொண்டு இன்னொருத்தரை அடக்கணும், இன்னொருத்தரை உடக்கணும், இன்னொருத்தரை முடக்கணும் அப்படிங்கிறது இங்கே இருந்தது கிடையாது. நான் கேட்குறேன், மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள், இந்த கோவிலுக்குள்ளே இந்து போகக்கூடாது, இந்துக்களை தவிர்த்துட்டு யாரும் போகக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்கிறீங்களே, மேல்பாதி கோவிலுக்குள்ளே அதே இந்து மதத்தை சார்ந்த 2 பிரிவு சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருக்காங்களே, அங்கே யார் போகணும்னு ஏன் தீர்ப்பு சொல்லலை? அதுக்கு நீங்கள் கருத்து சொல்வீங்களா? இங்கே இந்து அல்லாதவர்கள் போகக்கூடாது, சரி அந்த இந்துக்கள்லையும் எல்லா இந்துக்களும் கருவறைக்குள்ளே போக முடியுமா? ஐயரு, பறையரு, ஐயங்காரு, தேவேந்திரரு, தேவரு, நாடாரு, சக்கிலியரு, கோணாறு, குயவர், பண்டாரம், செட்டியார், பிள்ளைமாறு எல்லாரும் அந்த கருவறையில் போக முடியுமா? ஐயங்கார் மட்டும்தான் போக முடியும். அப்புறம் என்ன இந்து? வி ஆர் ஆல் இந்துஸ். இந்துக்களை தவிர்த்து விட்டு யாரும் கோவிலுக்குள்ள வரக்கூடாது, இந்துக்களை தவிர்த்து விட்டு வரக்கூடாது, இந்துக்கள் மட்டும்தான் வரன்னு சொல்லி அந்த இந்துக்கள் எல்லாரும் கோவிலுக்குள்ள எல்லா இடத்துக்கும் போக முடியுமா என்றால் போக முடியாது. ஏன்னால் தீண்டாமை இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் நாங்கள் போக முடியும் என்றால் அப்புறம் என்ன இந்து மதம்? இங்கே இந்துக்கள் மட்டும்தான் போகணும்னு சொல்கிறீங்க, மேல்பாதிக்குள்ள 2 இந்து, அதில் எந்த இந்து போகணும்னு தெரியல. கரூர் பக்கத்தில் ஒரு கோவில், அங்கே எந்த இந்துல ரெண்டு இந்து தான், அந்த இந்துல எந்த இந்து போகணும்னு தெரியல. அப்பாவுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய ராதாபுரத்தில் எல்லாரும் இந்து தான், நாடாரும் இந்து, பறையரும் இந்து, கோணாரும் இந்து, தேவேந்திரம் இந்து. அந்த இந்துல ஒரு இந்துவை அந்த சுடுகாட்டில் புதைப்பதற்கு ஒரு இந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். 2023 நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிற இந்த காலகட்டத்தில் இப்பெல்லாம் யாருப்பா சாதி பார்க்குறான்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் பொது சுடுகாட்டில் புதைக்க முடியல, பொது குளத்தில் குளிக்க முடியல, பொது சாலையில் நடக்க முடியல. இன்னைக்கும் சேலம் பக்கத்தில் திருமலகிரியில் சாலை கோவிலுக்குள்ளே போன ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுவனை, ஒரு இளைஞனை ஆபாசமாக பேசி அடித்து விரட்டாரு இதே இந்து சமூகத்தை சார்ந்த இன்னொரு பிரிவு. இதையெல்லாம் நீதிபதிகள் கண்டிப்பார்களா? நீதிபதிகள் அதெல்லாம் தண்டிப்பார்களா? அதற்கு ஒரு வழிவகை செய்வார்களா? பழனி கோயிலில் இந்துக்கள் மட்டும்தான் போகணும்னு சொல்கிற இந்த நீதிபதி அவர்கள் முதல்ல எப்படி இந்து அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு 1000 பேர் வராங்க, 1000 பேர் ஸ்கேன் பண்ணி ஏப்பா இவர் இந்து, இவர் இந்து இல்லை, இவர் கிறிஸ்தவர், இவர் இஸ்லாமியர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு புரியலையே. இஸ்லாமியர்னா கூட கண்டுபிடிச்சிடலாம், இந்துன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு புரியலை. ஒரு பட்டை போட்டுருந்தா இந்து, நாமத்தை போட்டு தான் இந்து, நாமத்தில் ஒத்த நாமமா பட்ட நாமமா, வடகலையா தென்கலையா இல்லை எச்சக்கலையா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அது எப்படி ஒரு இந்துக்கள் மட்டும்தான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ கோயிலுக்கு போகும்போது திருநீர் வைக்காமலே கோயிலுக்கு போய் அங்கே போய் வச்சுக்கலாம்னு, அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இல்லை பேரை வச்சு கண்டுபிடிப்பீங்களா? எல்லாத்தையும் பேர் வாங்கிக்குவீங்களா? கோயிலுக்கு போகும்போது ஆதார் கார்டை வாங்கிக்குவீங்களா? லைசன்ஸ், ஓட்டர் ஐடிலாம் வாங்கிக்குவீங்களா? ரேஷன் கார்டு வாங்கிக்குவீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? 1,00,000 பேர் வரப்போகிறான், தைப்பூச நாளில் வருவான், சூரசம்ஹார நாளில் வருவான், ஆடி வெள்ளிக்கு வருவான், லட்சக்கணக்கான 10 லட்சம் 15 லட்சம் பேர் வர்ற இடத்துல இந்துக்கள் மட்டும்தான் வரணும், இந்து தான் இவர் அப்படின்னு எப்படி உங்களால் அடையாளப்படுத்த முடியும், கண்டுபிடிக்க முடியும்? 10 லட்சம் பேரையும் அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கணும்னா அந்த 10 லட்சம் பேருக்கு 1 லட்சம் பேரை நியமனம் செய்யணும். அது சாத்தியமா? முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவ மத கோவில் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. சைவ சித்தாந்தம் என்பது அன்பே சிவம், அன்பு தான்.
அங்கே இந்த மதம் அந்த மதம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படுது, பூகம்பம் ஏற்பட்டு வேற வழியே இல்லை, எல்லாரும் பழனி முருகன் கோயிலில் தான் உட்காரும் போது இந்துக்கள் மட்டும் தான் உள்ளவான்னு சொல்லுவியா? பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்துடுது, இல்லை ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுது, அந்த வெள்ளத்தில் எல்லாரும் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் ஓடுதான், இந்துக்கள் மட்டும் ஓடிவா, இஸ்லாமியர் வெளிவராத அப்படின்னு நீ சொல்லிடுவியா? உன் சட்டம் தடுத்துருமா? இந்தியா மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றீங்க, ஜனநாயக நாடுன்றீங்க, சோசியலிசம்ன்றீங்க, எல்லாம் சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்குள்ள இவர் தான் வரணும், இந்த கோயிலுக்குள்ள அவர் தான் வரணும், இது அணியக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இங்க நடக்கக்கூடாது, இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, அது கலந்தா அப்படி செய்வோம். இதெல்லாம் எந்த மாதிரியான சட்டம், எந்த மாதிரியான நீதி, எந்த மாதிரியான நீதிமன்றம்னு தெரியல. இது போன்ற நீதிபதிகள் இருக்கிற இதே நாட்டில் தான் இந்த மரியாதைக்குரிய ஸ்ரீமதி என்கிற இந்த நீதிபதி அவர்கள் வந்து எவ்வளவு நல்லவங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் அதிகமாக கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் ஒரு நாளைக்கு 700 லாரிகள் மட்டும்தான் நீங்கள் வெட்டணும். எவ்வளவு நேர்மையான, எவ்வளவு மண்ணையும் மக்களையும், எவ்வளவு இயற்கை வளத்தை நேசிக்கக்கூடிய நீதிபதி பாருங்க. இங்கே இந்துக்கள் மட்டும்தான் போகணும்னு சொல்கிற இந்த நீதிபதி தான் ஒரு நாளைக்கு 700 லாரி மட்டும் வெட்டினா போதும். 700 லாரி வெட்டினா தமிழ்நாட்டில் மழையே இருக்காது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இன்னொரு நீதிபதி. உண்மையிலே தமிழ்நாட்டில் நீதிமன்றங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும், நீதி மீதான மதிப்பும் மரியாதையும் கூடுவதற்கு கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை இருப்பதற்கு காரணம் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சொல்லப்போனால் இந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற மரியாதைக்குரிய நீதிபதி இருக்காங்க இல்லையா, பழனி கோயிலில் தீர்ப்பு சொன்ன அந்த நீதிபதியும் இந்த நீதிபதி அவர்களும் சமூகத்தால் ஒன்று தான். ஆனால் இவர் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் குறைந்தபட்ச நேர்மையோடு அறத்தோடு பார்க்கக்கூடிய நீதிபதியாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர் இருப்பதனால ஒரு சாட்டையை எடுத்து அடித்தது போல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. 230 நாட்கள் ஆச்சு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு, 200 நாட்கள் ஆச்சு அவர் புழல் ஜெயிலுக்கு போய், இன்னும் ஏன் அவரை அமைச்சராக வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. ஐயா, அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, நானே சொல்றேன். ஏன் வச்சிருக்காங்கன்னா, அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குனா அடுத்த நொடியே போய் பிஜேபியில் சேர்ந்துருவாரோ, சேர்ந்துக்கிட்டு உண்மையை ஒத்துக்குவாரோ, இந்த 2 வருஷ ஆட்சியில் எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் லஞ்சம் வாங்கணும், 30,000 கோடி எப்படி கொள்ளையடிச்சோம், திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த ஆத்துமல் கொள்ள, கனிம வள கொள்ள, டாஸ்மாக், மின்சாரம், இதில் வாங்கின பணத்தை எங்கெங்க வச்சிருக்காங்கிற உண்மையை சொல்லிடுவாங்கன்னு பயந்து போய் தாயா தூக்காமல் வச்சிருக்காங்க. இப்போ நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு ஊழியர் ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகிறாருன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே அவர் வந்து பதவி விலகி ஆகணும். அவருடைய பதவியை பறிப்பதற்கு, அவர் வேலையை விட்டு தூக்குவதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. 48 மணி நேரம் ஜெயிலில் இருந்தாலே அவருடைய அரசு வேலையை பறிக்கிற சட்டம் இருக்கும் என்றால், நீங்கள் 200 நாட்கள் ஆன பிறகும் எதற்காக இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜியை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை மாண்புமிகு மரியாதைக்குரிய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தமிழ்நாடு அரசை பார்த்து சட்டையை பிடிச்சு உழுக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. வருகிற 15ஆம் தேதிக்குள்ள அமலாக்கத்துறை இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அமலாக்கத்துறை என்ன பதில் சொல்ல போது, செந்தில் பாலாஜி லாகாயில்லாத அமைச்சராக தொடர்வாரா தொடர மாட்டாரா அப்படிங்கிறது இந்த 15ஆம் தேதிக்குள்ள தெரிஞ்சிடும். இதில் மிக முக்கியமானது, இதுவரைக்கும் 10 முறை ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு, 15 முறை அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் உயர்த்தப்பட்டிருக்கு, இது 16வது முறை. 230 நாளா ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் கதறிக்கிட்டு இருக்கான். உடைஞ்ச தேகம், ஒட்டிய கண்கள், ஒடுங்கிய கண்ணம், வத்திப்போன வயிறு, கொட்டிப்போன முடி, கைகள் தளர்ந்து போச்சு, நிறமெல்லாம் மாறி போச்சு, வாயெல்லாம் வெளுத்து போச்சு, பல்லெல்லாம் கரையா போச்சு, தலை முழுக்க ஈர்கள் கொட்டி போச்சு, கால் நடைகள் தளர்ந்து போச்சு செந்தில் பாலாஜிக்கு. ஆனால் அப்பனும் மௌனும் சேர்ந்துக்கிட்டு சொல்கிறானுங்க, எங்களுக்கு நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு. செந்தில் பாலாஜி உள்ளேருந்து சொல்லியிருக்காரு, ஏண்டா மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறீங்களா, அவன் 230 நாளை என்னை ஊற வச்சு அடிச்சிட்டு இருக்கானான்னு கேட்டிருக்காரு. எப்படியும் செந்தில் பாலாஜிக்கு 100 விழுக்காடு ஜாமீன் கிடைக்க போகிறது இல்லை. இந்த 15ஆம் தேதிக்குள்ள அமலாக்கத்துறை வந்து பதில் அளிக்கணும், தமிழ்நாடு அரசும் பதில் அளிக்கணும். நிச்சயமாக அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி தூக்க போகிறது உறுதி. அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக அவருக்கான அழுத்தம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். சிறையில் இருக்கக்கூடிய கவனிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நார்மல் நடவடிக்கைலாம் எல்லாம் இந்த இப்போ கொடுக்குற ப்ரொசீஜர்லாம் பார்க்க முடியாது. புரோட்டோக்கால் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, புரோட்டோக்காலும் ஆட்டுக்காலும் எல்லாம் கிடையாது. அப்போ செந்தில் பாலாஜி எந்த நேரமும் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டால் அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பார் அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டமாக திமுகவுக்கு இருக்கான். ஏன்னா திமுகவில் சேர்ந்து, அப்புறம் அது பிடிக்காமல் மதிமுகவில் சேர்ந்து, மதிமுக பிடிக்காமல் அதிமுகவில் சேர்ந்து, அதிமுக பிடிக்காமல் அமமுகவில் சேர்ந்து, அமமுக பிடிக்காமல் திமுகவில் சேர்ந்து, இப்போ
ஈமுகக்கு போகிறான். ஈமுகன்னு கேட்காதீங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் முன்னேற்ற கழகம், அமலாக்கத்துறை முன்னேற்ற கழகம், அதில் போய் இணைஞ்சு அது மூலியமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாரு. கருப்பு சோப்பு கொடியை பிடிச்சவர் காவி கொடியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது இல்லை. ஏன்னா உயிர் முக்கியம். அது செந்தில் பாலாஜிக்கு உயிரும் முக்கியம், பணமும் முக்கியம், பதவியும் முக்கியம். அவரை பொறுத்தவரைக்கும் கொள்கை கோட்பாடு உதிர்கிற மயிருக்கு சமமாக தான் அவர் நினைப்பார். அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு 5 கட்சி அமாவாசைன்னு சொல்லுவாங்க, 6 கட்சி அமாவாசையாக மாறுவதற்கும் செந்தில் பாலாஜி தயாராக இருப்பதனால தான் அவர் இதுவரைக்கும் அமலாக்கத்துறை அந்த லாகாயில அமைச்சராக வச்சிருக்காங்க. அமைச்சர் மட்டும் தூக்குனா ஆட்டம் ஆரம்பிக்கும், செந்தில் பாலாஜியுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். செந்தில் பாலாஜியின் ஆட்டம் ஆரம்பித்தால் தமிழ்நாட்டுடைய முக்கியமான குடும்பத்துடைய முக்கியமான புள்ளிகள்லாம் முக்கிக்கிட்டு தெரிவாங்களாம். செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவியை தூக்க சொன்ன இதே நீதிபதி தான் இன்னும் ஒரு வார காலத்தில் பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR, தங்கம் தென்னரசு, பெரியசாமி, கீதா ஜீவன் இவங்களுடைய வழக்கையும் விசாரிக்க இருக்கிறார். அதில் முதற்கட்டமாக KKSSR, தங்கம் தென்னரசு 2 பேருடைய வழக்கையும் எடுத்து விசாரிக்க இருக்காரா. அடுத்த வாரம் தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பு அதிகரிக்க போகிறது. நிச்சயமாக இந்த வழக்கில் இந்த 2 அமைச்சர்களும் செந்தில் பாலாஜிக்கு துணையாக கேரம் போர்டு விளையாடுவதற்கு புழல் ஜெயிலுக்கு போறதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ